ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஹவ் டு டிசைன் பபிள் மேக்கர். இதுக்கு தேவையான பொருட்கள் கனெக்டிங் ஒயர் ஒரு குவான்டிட்டி, 5 வோல்ட் டிசி மோட்டார் ஒரு குவான்டிட்டி, ராக்கர் சுவிட்ச் ஒரு குவான்டிட்டி, 5 வோல்ட் சார்ஜர் பிசிபி ஒரு குவான்டிட்டி, 3.7 500 mAh பேட்டரி ஒரு குவான்டிட்டி, 5 வோல்ட் டிசி கீர் மோட்டார் ஒரு குவான்டிட்டி, என்க்ளோசர் ஒரு குவான்டிட்டி. ஸோ என்க்ளோசர் இந்த 2 என்க்ளோசர், ஒன்று மெயின், இன்னொன்று இந்த ரோலர். 2 என்க்ளோசர் 3D பிரிண்டிங் தேவைப்படுது. இது ஒரு 2 என்க்ளோசர் வேணும். ஸோ இது செய்முறை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ இந்த சர்க்யூட்டில் சொல்லியிருக்கபடி இதில் ஒரு யூஎஸ்பி பின் டைப் சி எடுத்திருக்கோம். அந்த டைப் சியோட விபிஎஸ் எடுத்துகிட்டு வந்தது ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம், ராக்கர் சுவிட்ச். அதில் ஒரு பின்னில் கொடுத்துட்றோம். ராக்கர் சுவிட்சோட இன்னொரு பின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டரோட 2 பாசிட்டிவும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் சோல்டர் பண்ணிடணும். மோட்டரோட 2 நெகட்டிவும் அதேமாரி சோல்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இதோட கிரவுண்ட் சிக்னலில் சோல்டர் பண்ணிடணும். இதுதான் இதோட பேசிக் சர்க்யூட்டு. எப்போல்லாம் வோல்டேஜ் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறோமோ, இந்த சுவிட்சுக்கு எப்போல்லாம் க்ளோஸ் பண்ணுறோமோ, இந்த 2 மோட்டார் சுற்றும். இதில் இந்த கீர் மோட்டார் மட்டும் ஸ்லோவாக சுற்றும். இந்த மெயின் மோட்டார் வெரி ஃபாஸ்ட்டாக சுற்றும். இதுதான் இதோட ஆப்ரேஷனு. இந்த செட்டிங்கை அப்படியே நம்ம பபிள் மேக்கரில் அந்த என்க்ளோசர் உள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பபிள் வெளியில் வருதுன்றதை பார்ப்போம். இதில் பார்ட் ஆர்டர் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் எல்லாவோட காம்பனன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்க்ளோசர் தேவைப்பட்டால் இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது செய்முறை பயிற்சி பார்ப்போம். இந்த டிவைஸு தான் இந்த ரோலரை தான் நம்ம பபிளில் வச்சுட்டு நம்ம ரன் பண்ண போகிறோம். 3D பிரிண்டிங் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே நம்ம இதில் எல்லா டிவைஸையும் ஃபிட் பண்ணிவிட்டு இதோட அவுட்புட்டை நம்ம பார்ப்போம். இப்போ நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் 3 ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆரஞ்சு ஒயரை பாசிட்டிவாக யூஸ் பண்ண போகிறேன் மோட்டருக்கு. இந்த க்ரீன் ஒயர்ஸை நெகட்டிவாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ சோல்டர் பண்ணுவோம். சர்க்யூட்டில் சொன்னபடி எல்லா கனெக்ஷனையும் இப்போ நான் சோல்டர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிரவுண்ட் சோல்டர் பண்ணுறேன். சோல்டர் ஆயிடுச்சு. மோட்டரோட இந்த கிரவுண்டு சோல்டர் பண்ணணும். சோல்டர் பண்ணிட்டேன். இப்போ கனெக்ஷனில் கொடுத்துருக்குற மாதிரி சோல்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இதை சோல்டர் பண்ணிட்டேன். எல்லா ஒயரும் சோல்டர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எல்லா ஒயரும் சோல்டர் பண்ணியிருக்கேன். கனெக்ஷனில் என்ன சொன்னனோ சோல்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சார்ஜர் பீஸ்லேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு சுவிட்சில் ஒரு சைடில் கொடுத்துடணும். சுவிட்சோட என்னோடய லைன் எடுத்துகிட்டு போய் மோட்டரில் ஒரு கனெக்ஷனில் கொடுத்துடணும். 2 மோட்டரோட பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சுவிட்சில் இருக்கிற அந்த வர ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு சுவிட்சிலேருந்து வர அனதர் ஒயர்லேருந்து பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு மோட்டரில் கொடுத்துட்டேன். கிரவுண்டை டைரக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் பேசிக் கனெக்ஷன். இதில் நான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், கனெக்ஷனில் சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன்.
இப்போ யூஎஸ்பி போர்ட்டும் போட்டிருக்கேன், யூஎஸ்பி போர்ட்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன், சுவிட்ச் இருக்குது. இப்போ மோட்டார் கனெக்ஷன்ஸ் எல்லாமே சர்க்யூட்டில் கொடுத்த மாதிரி நான் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். இப்போ ஆன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பபுள் சொல்யூஷன் ஊற்றலை, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேசிக் செட்டப் மட்டும் பார்த்துப்போம். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுற பாருங்கள், மோட்டர் சுற்றுது, பபுள் ரோலர் சுற்றுது. இப்போ நம்ம இதில் பபுளை போட்டுட்டு ரன் பண்ணி பார்ப்போம்.